ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஹவுசிங் ஸ்கீம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்துலேருந்து எப்படி நீங்கள் வந்து 2,67,000 மானியத்துடன் கடன் உதவி வழங்குறதாக சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டத்துக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் நிலவரத்தை எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது. அதாவது ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே போகணும், யாரை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ஸ்டேட்டஸ் நிலவரத்தை தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து போக முடியும். அதனால தான் அந்த உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆயிருக்கா, என்ன நிலவரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து உங்களுடைய வந்து அசஸ்மெண்ட் ஐடி வந்து தேவைப்படும். அந்த ஐடி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஐடி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கிறேன். உங்களுடைய அசஸ்மெண்ட் ஐடியும் உங்களுடைய மொபைல் நம்பரும் போட்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சப்மிட்ங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மெசேஜ் வந்து ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி மெசேஜ் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு ஷோங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஓடிபிக்காக வெயிட் பண்ணுறேன். ஓடிபி வந்தாச்சு. இப்போ வந்து ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ஓகே, ஓடிபி மெசேஜ் கொடுத்து ஷோங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஃபார் இன்க்ளூடிங் த டிமாண்ட் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இப்போதைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது. அவங்க வந்து இன்னும் வந்து உங்களுடைய ஃபார்ம் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கல, அதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து தான் பார்க்குறது ஸ்டேட்டஸ் வந்து என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு சப்போஸ் வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்துக்கோங்க. யாரை போய் அணுகணும், எங்கே போகணும் அப்படிங்கிறத அவங்களே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2020-21க்கான இந்த ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆயிருக்கு. ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் எடுக்கலை. இப்போதைக்குன்னா எல்லாமே சப்மிட் பண்ணி அப்ரூவல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி திட்டத்தில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணுறது, உங்களுக்கு என்ன தகுதிகள் எல்லாமே ஒரு போன வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேருக்காக ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு